ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அதாவது கெருபுகள் மேலே இருக்கிறது. அதற்கு அந்த கெருபுகள் உட்கார்கிற அளவுக்கு அந்த பேழை வைக்கப்படுகிறது. அந்த பேழை ஏற்கனவே எதன் மேலே இருக்கிறது? பலிபீடத்தின், பொன் பலிபீடத்தின் மீது இருக்கிறது. பொன் பலிபீடம், பேழை, பேழையின் மீது அந்த கெருபுகள், இரக்கத்தின் பீடம் இருக்கிறது. அதான் உடன்படிக்கை பேழையினுடைய மேற்பகுதி, அதான் இரக்கத்தின் பீடம். அந்த இரக்கத்தின் பீடத்தை முழுமையாக மறைக்கின்ற அளவுக்கு இந்த கெருபுகள் இருக்கிறது. அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. ஏன்னா பேழைகளை தூக்கி கொண்டு வருவதற்கு தண்டுகள் இருக்கும். கண்டிப்பாக 2 தண்டுகள், 4 பேர் தூக்கிட்டு வரலாம். உள்ள அது இணைக்கப்பட்டிருக்கும், முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ 4 பேரோ அல்லது நீளமான தண்டுகள், அதில் ஒரு தண்டை, ஒரு பகுதி தண்டை 2 பேரும், இன்னொரு பகுதி தண்டை 2 பேரும், அந்த பக்கமும் அதே போல 4 பேர், முன்னால் 4 பேர், பின்னால் 4 பேர் என்று போல சொல்லலாம். முன்னால் 4 பேர், பின்னால் 4 பேர் என்று அந்த பேழையை தூக்கி கொண்டு வருவது. எனவே அந்த பேழையை தூக்கி கொண்டு வருகின்றவர்கள் குருக்கள் தான் தூக்கி கொண்டு வர வேண்டும். எனவே அந்த தண்டுகளை மூடியிருந்தன இந்த கெருபுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தண்டுகள் நீளமாய் இருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறைக்கு முன்னுள்ள தூயகத்திலிருந்து காணக்கூடியதாய் இருந்தன. ஆக தண்டுகள் நீளமாக இருந்ததுனால அவற்றின் முனைகளை கருவறை வரை நீண்டிருந்தன. கருவறையிலும் பார்க்கலாம். ஏறக்குறைய முன்பகுதியில் அந்த தண்டுகள் முன்னோக்கி இருந்தன என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் வெளியிலிருந்து அதை பார்க்க முடியாது, உள்ளே இருந்தால் அதை பார்க்க முடியும் என்கிற கருத்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பேழையில் என்ன இருந்தது? பேழைக்குள்ளாக 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. ஆக சாலமோன் காலத்திலேயே அந்த பேழைக்குள்ளாக எது இல்லாமல் போய்விட்டது? உடன்படிக்கை பேழையில் 3 இருக்க வேண்டும். 1, 2 கற்பலகைகள், 10 கட்டளைகள். 2வது ஆரோனுடைய கோல். 3வது மன்னா. இந்த மூன்றும் உடன்படிக்கை பேழையில் இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிற இந்த 8ஆம் அதிகாரத்தில் சாலமோன் காலத்தில் கட்டிய அந்த பேழையில் எது வைக்கப்படவில்லை, எது இல்லை? ஆரோனுடைய கோலும் இல்லை, மன்னாவும் இல்லை. எது மட்டும்தான் இருக்கிறது? 2 கற்பலகைகள் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் மோசே காலத்தில் இதெல்லாம் இருந்தது. மோசேக்கு பிறகு யோசுவா காலத்தில் மன்னா இருந்தது, ஆரோனுடைய கோல் இருந்தது, அதோடு இணைத்து கற்பலகைகள் இருந்தது. இப்ப இந்த பாடத்தின் பிரகாரம் கற்பலைகள் மட்டும்தான் இருக்கிறது. அப்ப மற்ற 2ம் காணாமல் போய்விட்டதோ அல்லது வைக்கப்படவில்லையோ
என்கிற அந்த கருத்து தெளிவு இல்லை. தொடர்ந்து வாசியுங்கள். இரு கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவையே அவை. அவை மோசே அந்த 10 கட்டளையை 2 கற்பலகைகளை வைத்தான். அந்த பலகைகள் அப்படியே இருக்கிறது. அது எந்த உடன்படிக்கை? ஓரேப்பு மலை உடன்படிக்கை. ஓரேப்பு என்பது சீனாய் மலை. சீனாய் மலை என்பது தென் பாரம்பரியம். ஓரேப்பு என்பது வட பாரம்பரியம். இந்த வடநாட்டு மக்கள் சீனாய் மலையை ஓரேப்பு மலை என்று தான் அழைப்பார்கள். தென்பகுதியில் இருக்கிற மக்கள் ஓரேப்பு மலையை சீனாய் மலை என்று அழைப்பார்கள். எனவே இங்கே வட பாரம்பரியத்தை பற்றிய சிந்தனை இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஓரேப்பு மலை என்கிற குறிப்பு வருகிறது. 10ஆம் வசனம். குருக்கள் தூயகத்திலிருந்து வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. நீங்கள் எண்ணிக்கை நூலை பார்த்தாலும் சரி அல்லது விடுதலை பயண நூலை பார்த்தாலும் சரி, அங்கே உடன்படிக்கை பேழையை சுற்றி மேகங்கள் இருக்கும். கருமேகங்கள் வந்தால் என்ன பொருள் என்றால், யாவே இப்பொழுது வந்து விட்டார். அந்த மேகம் வருகின்ற போது மோசே உடன்படிக்கை கூடாரத்துக்குள் நுழைஞ்சிடுவார். சந்திப்பு கூடாரத்துக்கு போயிடுவார். யாவே மேலே இருப்பார், மோசே உடன்படிக்கை கூடாரத்துக்குள் சந்திப்பு கூடாரத்தில் இருப்பார். இப்போ மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, யாவே மோசையோட பேசுகிறார். அப்ப மேகம் நிற்கிறது என்றால் என்ன பொருள்? இங்க யாவேயுடைய பிரசன்னம் இருக்கிறது. இப்போ சாலமோன் கட்டிய அந்த ஆலயத்தில் எப்பொழுது உடன்படிக்கை பேழையை கொண்டு போனானோ, குருக்கள் முதலாக லேவியர்கள் உட்பட அத்தனை பேரும் இந்த பொருட்களை எல்லாம் சுமந்து கொண்டு உடன்படிக்கை பேழையத்தை கொண்டு போய் வச்ச உடனே யாவேயுடைய பிரசன்னம் அங்கே மேகமாக இறங்கி நிற்கிறது. குருக்கள் தூயகத்திலிருந்து வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. 11ஆம் வசனம். அந்த மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. குருக்கள் திருப்பணி புரிய என்றால் மேகம் இருக்கின்ற போது மோசே கடவுளோடு பேசக்கூடியவர். ஆனால் குருக்கள் அவர் இல்லை. அவங்க குருக்களுடைய பணி என்ன? பலி நிறைவேற்றுவதுதான். மோசே கடவுளோடு பேசுகிறவர். குருக்கள் பேசுகிறவர்கள் அல்ல. அவர்கள் பலியை மட்டும்தான் ஒப்பு கொடுப்பார்கள். அதனால மேகம் வந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க? அவங்களால எந்த பணியும் ஆற்ற முடியவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அதாவது இந்த திருக்கோவில் எந்த அளவுக்கு இறைப்பிரசனம் நிறைந்திருந்தது என்பதை சுட்டி காட்டுகிறது. இது வெறுமனே ஒரு தனி மனிதனுடைய பெருமைக்காக கட்டப்பட்ட கோவில் அல்ல. அப்படிப்பட்ட கோவிலாக இருக்கக்கூடாது. இது யாவேயினுடைய பிரசன்னத்தை, யாவேயினுடைய உண்மையான இருப்புத்தன்மையை சுட்டி காட்டுகின்ற கோவிலாக இருக்கிறது என்பதை இது உணர்த்துகின்றது. அதனால தான் அவருடைய பிரசன்னம் மேகமாக அங்கே இறங்குகிறது. இப்பொழுது இந்த ஆலயம் முழுவதும் யாவேயினுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது என்பதை இந்த சிந்தனை சுட்டி காட்டுகிறது. 12. அப்பொழுது சாலமோன் கூறியதாவது, ஆண்டவரே, கார்மேகம் தனிலே நான் உறைவேன் என்றீர். உயர் இல்லம் ஒன்றை உமக்காய் நான் கட்டியுள்ளேன். என்றென்றும் தங்கி இறைவா நீர் வாழ்ந்திடவே. இப்ப சாலமோன் ஒரு கவிதை வடிவில் தன்னுடைய மன்றாட்டை சொல்லுகிறான், தன்னுடைய வேண்டுகோளை சொல்கிறான், தன்னுடைய எதிர்பார்ப்பை யாவே இடத்தில் சொல்கிறான். நீர் கார்மேகத்தில் உரைகின்றவராக இருக்கிறீர். இந்த இல்லம் உயர்வான ஒரு இல்லம். இதை நான் உனக்காக கட்டியிருக்கிறேன். அதனால நீ என்ன பண்ணணும்? நீ இங்கே தங்கி வாழ வேண்டும். எனவே வா இறைவா, மாறானாத்தா, வாரும் ஆண்டவரே வாரும் என்று இறைவனை அழைக்கிறார். இந்த கோவில் நீர் தங்கும், இது உம்முடைய வீடு தான், உம்முடைய உறைவிடம் தான், உமக்காகத்தான் நான் கட்டினேன், அதனால் இங்கேயே தங்கும் என்று இறைவனுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். எனவே இந்த முதல் பகுதி எப்படி உடன்படிக்கை பேழையை திருக்கோவிலுக்கு குருக்கள் கொண்டு வந்தார்கள், உடன்படிக்கை பேழை
வந்தவுடனே எப்படி இறைப்பிரசனம் தூய மட்டுமல்ல அந்த கோவில் முழுவதும் நிறைந்திருந்தது. அப்படி நிறைந்திருக்கின்ற போது அதை உணர்ந்த சாலமோன் இறைவனை என்றென்றும் நீர் தங்கும் என்கிற அந்த வேண்டுகோளோடு அங்கே தன்னுடைய இறை மன்றாட்டை, தன்னுடைய இறை வேண்டுதலை அவன் சமர்ப்பிக்கின்றான் என்கிற சிந்தனையை இங்கே நாம் பார்க்கலாம். தந்தையே, இந்த அரசர்கள் முதல் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியை பார்த்துருக்குறோம். ஆமாம். 2வது பகுதி என்ன சொல்லுது தந்தையே? 2வது பகுதி, முதல் பகுதியில் உடன்படிக்கை பழி திருத்துயத்துக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. அப்போ கடைசியில் சாலமோனுடைய அந்த ஜெபம், அந்த இறைவேண்டல், கார்மேகம் தனிலே நான் உறைவேன் என்று உயர் இல்லம் ஒன்றை உமக்காய் நான் கட்டியுள்ளேன், என்றென்றும் தங்கி இறைவானீர் வாழ்ந்திடவே என்கிற அந்த குறுகிய கவிதை நடையிலான அந்த இறைவேண்டலோடு முடிகிறது. அதை தொடர்ந்து மக்களை பார்த்து சாலமோன் ஒரு உரை ஆற்றுகிறார். இதில் உரையில் முக்கியமான சிந்தனை என்னென்னா, தாவீது என்னுடைய தந்தை, அவன் தான் கோவில் கட்டணும், ஆனால் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால் உண்மையிலேயே நான் இந்த கோவில் கட்டியுள்ளேன், அந்த கோவில் கட்டியுள்ளதை பற்றி பெருமைப்படுகிறேன் என்று மக்களுக்கிட்ட தெரிவிக்கின்ற ஒரு செய்தி போல இருக்கிறது. 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை 8 வசனங்களிலே அந்த செய்தி இருக்கிறது. வாசியுங்கள். பின்னர் அரசர் மக்கள் பக்கம் திரும்பி இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். இஸ்ரேலர் சபையார் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். எல்லா மக்களும் இந்த கோவிலுக்கு முன்னால் நின்று கொண்டு இருக்கிறார்கள். கோவிலுக்கு உள்ள போக முடியாது, கோவிலுக்கு வெளியில் தான் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அரசன் குருக்கள் திருத்துயத்துக்குள்ளே வச்சுட்டு வந்த உடனே அரசனும் வெளியே நிற்கிறான். வெளியே மக்களுக்கு முன்னால் அவன் உரையாற்றுகிறான், மக்களுக்கு முன் ஆசி வழங்குகிறான். முதல்ல அப்படின்னா இந்த சாலமோனும் தன்னை ஒரு குருத்துவ நிலையிலே வைத்து பார்க்கிறான். அதான் இங்கே நம்ம ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம். சாலமோனுடைய காலத்தில் சாலமோனுடைய பிள்ளைகள் எல்லாருமே குருக்களாக இருப்பார்கள். தாவீது காலத்தில் அது உண்டு, தாவீதுடைய பிள்ளைகளும் குருக்களாக இருப்பார்கள். எனவே குருக்கள் என்பவர்கள் தனி இனம் அல்ல. அந்தந்த அரசருடைய பிள்ளைகளையும் குருக்களாக எண்ணிய சிந்தனைகள் காலங்கள் உண்டு. அது தாவீது காலத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம், சாலமோனுடைய காலத்தில் பார்த்துருக்கிறோம். அப்படின்னா சாலமோனும் தன்னை குருத்துவ நிலையிலே வைத்து தான் பார்க்கிறான். அதனால தான் அவனால் ஆசி வழங்க முடிகிறது. எனவே மக்கள் எல்லாம் கோவிலுக்கு முன்னால் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இவன் கோவிலுடைய அந்த முன் மண்டபத்தில் மக்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி அவர்களுக்கு முன்னால் இப்போ உரையாற்றுகிறான். என்ன உரையாற்றுகிறான்? 15ஆம் வசனம். அப்பொழுது அவர் உரைத்தது, இஸ்ரேலரின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி, இருமுறை போற்றி போற்றி என்று சொல்கிறார்கள். அதாவது வாழ்க வாழ்க தான். போற்றி போற்றி என்றால் வாழ்க வாழ்க, இந்த பிரைஸ் தி லார்ட் என்று சொல்கிறோம் அல்லவா. அல்லேலூயா அல்லேலூயா. எபிரேய மொழி அல்லது அரமேய மொழியில் அல்லேலூயா அல்லேலூயா 2 முறை அல்லேலூயா, அதாவது கடவுளுக்கு புகழும் மாட்சி உண்டாக, போற்றுதல். எபிரேய மொழியை பொறுத்த மட்டும் அங்கே இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி கிடையாது, அதே மாதிரி சூப்பர்லேட்டிவும் கிடையாது. எப்போதுமே அது அப்படி சூப்பர்லேட்டிவை சொல்லணும், கம்பேரிட்டிவை சொல்லணும்னா என்ன பண்ணால் 2 முறை சொன்னால் அது கம்பேரிட்டிவ், 3 முறை சொன்னால் அது சூப்பர்லேட்டிவ், 1 முறை சொன்னால் அது பாசிட்டிவ். அல்ல, 1 முறை 2 முறை 3 முறை ஒரு வார்த்தை. அதனால தான் ஹோலி ஹோலி ஹோலி, தூயவர் 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 என்றால் அதான் சூப்பர்லேட்டிவ் எபிரேயத்தில். அதனால இங்கே 2 முறை என்பது ஒரு கம்பேரிட்டிவ். யாவே போற்றப்படுவாராக, வாழ்த்தப்படுவாராக, அல்லது அவருக்கு அல்லேலூயா அல்லேலூயா என்று 2 முறை யாவையை புகழ்கிறார்கள். அவர் என் தந்தை தாவீதுக்கு வாயால் உரைத்ததை கையால் செய்து முடித்தார். எனவே இங்கே
அவன் கோவில் கட்டினாலும், சாலமன் தான் கோவில் கட்டுறான், ஆனால் இங்கே யாரு கோவிலை கட்டியதாக சாலமோன் உணர்கிறான்? யாவையே கோவில் கட்டியிருக்கிறார். என் தந்தை தாவீதுக்கு அவர் வாயால் உரைத்தார், ஆனால் என்னுடைய காலத்தில் அவர் அதை செய்து காட்டியிருக்கிறார், செய்து முடித்தார். அதனால கோவில் கட்டியது நான் என்றாலும் அந்த கோவிலை நிறைவு செய்தவன் யார்? இறைவன். என் தந்தை காலத்தில் அது வெறும் வாய்மொழியாக இருந்தது, இப்பொழுது அது செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. என் தந்தை காலத்திலே கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணம் செயல் வடிவம் பூண்டு இருக்கிறது. இப்பொழுது முழுமையாக இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவர் என் மக்களாகிய இஸ்ரேலரை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாள் முதல் இன்று வரை என் பெயர் விளங்கும்படி ஒரு கோவிலை கட்டுவதற்காக இஸ்ரேலரின் அனைத்து குலங்களுக்கும் சொந்தமான எந்த நகரையும் நான் தேர்ந்தெடுக்கவில்லை, ஆனால் தாவீதாகிய உன்னை என் மக்களாகிய இஸ்ரேலை ஆளும்படி தேர்ந்து கொண்டேன் என்றார். ஆக என் மக்களாகிய இஸ்ரேலை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாள் முதல் இன்று வரை என் பெயர் விளங்கும்படி ஒரு கோவிலை கட்டுவதற்காக இஸ்ரேலின் அனைத்து குலங்களுக்கும் சொந்தமான எந்த நகரையும் நான் தேர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறார். அப்படின்னா 12 குலங்கள், அதனுடைய நகர்கள் இருக்கிறது. 12 குலங்களுக்கு நகர்கள் இருக்கிறது. அந்த 12 யூதா குலத்துக்கு நகர் பெத்லெகேம். நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், எருசலேம் என்பது ஒரு எந்த குலத்தையும் சேராத நகர், நடுநிலையான நகர். தாவீதுக்கு பேரும் புகழ் வந்ததுக்கு அடிப்படை காரணம் அது. அவன் கிபியாவை சவுல் தேர்ந்தெடுத்தது போல அவனுடைய சொந்த ஊர், அதே அரண்மனை. அதற்குரிய அவன் தன்னுடைய சொந்த குலத்தைச் சேர்ந்த நகருக்குள்ளே முடங்கி போயிருந்தான், அப்படிதான் சொல்லணும். அந்த நகரை விட்டு சவுல் வெளியேறவே இல்லை. எப்போ வெளியேறினான்னா தாவீதை விரட்டுவதற்காக மட்டும்தான் வெளியேறினான். இறுதியில் பிலிஸ்தியருக்கான சண்டைக்கு அவன் வெளியேறினான். அதுவரை அந்த கிபியாவுக்குள்ளேயே முடங்கி போய் கிடந்தான் சவுல். தாவீது அப்படி அல்ல. தாவீது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியேறி எருசலேம் என்கிற ஒரு பொது நகரை, எல்லா மக்களும் வரப்போகிற ஒரு நகராக, தொடர்பு கொள்ள வேண்டிய நகராக உருவாக்கினார். அதனாலதான் இது அழுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கோவிலை கட்டுவதற்காக இஸ்ரேலின் அனைத்து குலங்களுக்கும் சொந்தமான எந்த நகரையும் எடுக்கவில்லை, தேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் தாவீதாகிய உன்னை என் மக்களாகிய இஸ்ராயேலை ஆளும்படி தேர்ந்து கொண்டேன். ஆனால் தாவீது யூதா குலத்தைச் சேர்ந்தவன். தாவீதை இந்த 12 கோத்திர குலங்களில் ஒன்றான யூதா குலத்திலிருந்து நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆனால் கோவில் கட்டுவதற்கு நான் குலங்களை தேர்ந்து கொள்ளவில்லை, அரசனாக்குவதற்கு மட்டும்தான் குலங்களை தேர்ந்து கொண்டேன். முதல்ல பெஞ்சமின் இனத்தைச் சேர்ந்த சவுலை தேர்ந்தெடுத்தேன், இப்பொழுது யூதா குலத்தைச் சேர்ந்த உன்னை தேர்ந்தெடுத்துக்கிறேன், அதாவது தாவீதை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். 17 இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் என் தந்தை தாவீதின் உள்ளத்தில் இருந்தது. அது உண்மைதான். தாவீதுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்கிற நீண்ட ஆசை, நெடிய ஆசை இருந்தது. ஆனால் அந்த ஆசை நிறைவேற்ற இயலவில்லை. அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவனால் இயலவில்லை. அதற்கு சொல்லப்பட்ட காரணம் அவனுடைய கரங்கள் கரைப்பட்ட கரங்கள், இரத்தக்கரை படிந்த கரங்கள். உண்மைதான், அவன் நிறைய போர்களை செய்தான். சாலமோனை பொறுத்த மட்டில் போர் செய்யவில்லை என்றாலும் அவன் அவனுக்கு எதிராக இருந்து அவனுடைய குடும்பத்து உறுப்பினர்களே கொலை செய்தான். அதோனியாவை கொலை செய்தான், அதே மாதிரி யோபாவை கொலை செய்தான், சிமையை கொலை செய்தான். ஆனால் இப்படி கொலை பாதகனாகவும் அவன் இருந்தான், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தாவீதைப் போல நீண்ட நெடிய போர்களை அவன் நடத்தவில்லை, இனங்களை அவன் அழிக்கவில்லை. அந்த விதத்தில் பார்த்தோம் என்றால் தாவீது அதற்கு தகுதி இல்லாதவன் போல தோன்றலாம். சாலமோனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அதை அப்படித்தான் சொல்லணும்.
ஆயினும் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி, என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கின்றது, அது நல்லதுதான். ஆயினும் நீ அக்கோவிலை கட்டப் போவதில்லை. கோவிலை கட்டப் போவதில்லை. உனக்கு பிறகு உன் மகனே என் பெயருக்கு அக்கோவிலை கட்டுவான் என்றார். ஆக மீண்டும் அதை நினைவுபடுத்துகிறார். தாவீதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, ஆனாலும் அவனுக்கு விருப்பம் இருந்தது. ஆனால் அந்த விருப்பத்தை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை. யாவையும் அதற்கு அந்த நிலையை வெளிப்படுத்தினார். நீ கட்டமாட்டா, உன்னுடைய வயிற்றில் பிறக்கப் போகிற உன்னுடைய மகன்தான் கட்டுவான் என்கிற அந்த சிந்தனையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதான் நடந்தது. உனக்கு பிறக்கப் போகிற உன் மகன் வழியாக இந்த கோவில் கட்டப்படும் என்று யாவே கூறினார். இவ்வாறு ஆண்டவர் தாம் உரைத்த வாக்கை இப்போது நிறைவேற்றியுள்ளார். அதனால ஆண்டவர் தான் நிறைவேற்றி இருக்கிறார், யாவே தான் நிறைவேற்றி இருக்கிறார். யாவையே சொன்னது, உனக்கு பிறக்கப் போகிற உன்னுடைய மகன் கோவிலை கட்டுவான் என்பதை இப்பொழுது அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அவர் சொன்னபடியே நான் என் தந்தை தாவீதின் இடத்திற்கு உயர்ந்து இஸ்ரேலின் அரியணையில் அமர்ந்துள்ளேன். ஏன்னா இந்த அரியணை வந்து அவனுக்கு கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. பதவியேற்றதுனால நிச்சயமாக யோபாபும் அதோனியாவும் கொஞ்சம் தங்களுடைய வலிமையை காட்டியிருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக தாவீதுனுடைய அரியணை வந்து சாலமோனுக்கு எட்டி இருக்காது. அந்த நேரத்தில் யோபாபும் தளர்ந்து விட்டான், அதோனியாவும் பின்னுக்கு ஒதுங்கி விட்டான். அப்படி அதோனியா ஒதுங்காமல் முன்னேறி யோபாவை துணை கொண்டு அவன் முயற்சி செய்திருந்தால் அது வேறு விதமாக முடிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வேளையிலே வந்து யோபாபு சற்று பின்வாங்கி விட்டான். அதோனியாவும் பின்வாங்கி விட்டான். அதனால அது சாலமோனுக்கு நல்ல வாய்ப்பாக சாதகமாக அமைந்து விட்டது. அதைத்தான் அவன் சுட்டி காட்டுகிறான். ஆக இஸ்ரேலின் அரியணையில் இப்பொழுது நான் அமர்ந்துள்ளது வந்து என் தந்தை தாவீதின் இடத்திற்கு உயர்ந்து வந்தது வந்து உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் இஸ்ரேலின் கடவுளாய் ஆண்டவரின் பெயருக்கு இந்த கோவிலை கட்டியுள்ளேன். ஆண்டவரின் பெயருக்கு இந்த கோவிலை கட்டியுள்ளேன், ஆண்டவருக்கு அல்ல. திரும்ப அந்த பெயர் யாவையினுடைய பெயருக்குத்தான் கோவில், யாவேக்கு கோவில் அல்ல. என்றால் யாவே அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. உலகத்தை எல்லாம் கடந்தவர், பறந்தவர். அதனால அவருக்கு வந்து கோவில் கட்டுவது கடினம். எனவே அவருடைய நினைவாக, பெயரின் நினைவாக கோவில் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அழுத்தி சொல்லுகிறார். 21 ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தது போல அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை வைக்கப்பட்டுள்ள பேழைக்கென ஒரு தனி இடத்தையும் கோவிலுக்குள் ஏற்பாடு செய்துள்ளேன். ஆக உடன்படிக்கை பேழை இறைவனுடைய பிரசன்னம். எனவே யாவேயினுடைய பெயரின் நினைவாக நான் கோவில் கட்டியது மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னம் உடன்படிக்கை பேழையில் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பேழை வைப்பதற்கும் தனியாக திருத்தூயகம் அமைத்திருக்கிறேன். அதனால இறை பிரசன்னம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? கோவிலில் இருக்கிறது, திருத்தூயகத்தில் இருக்கிறது. ஆண்டவரே நிறைவு செய்த அந்த கோவிலில் இறைவனுடைய பிரசன்னமும் இருக்கிறது என்று மக்களுக்கு முன்னால் அறிக்கை இடுகிறார். எனவே ஏறக்குறைய ஒரு கோவில் எப்படி கட்டப்பட்டது என்பதற்கான ஒரு சுருக்க உரை, அருமையாக சொல்லப்பட்ட சுருக்க உரையாக இதெல்லாம் எப்படி நடந்தது. இது நிச்சயமாக எனக்கு கைகூட வேண்டிய ஒரு செயல் அல்ல, இது என்னுடைய தந்தையே செய்ய வேண்டிய வேலை. ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதனால எனக்கு அந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை நான் இப்பொழுது நிறைவு செய்திருக்கிறேன். அவருடைய பெயர் விளங்கப் போகிறது இந்த கோவிலில். பெயர் மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமும் இந்த உடன்படிக்கை பேழையின் வழியாக இந்த கோவிலிலே இருக்கிறது என்பதை சாலமோன் உரையாக மக்களுக்கு சொல்லுகிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாச நிகழ்ச்சியில்
பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அருள் பொழிவுக்கான அல்லது தூய்மைப்படுத்துவதற்கான மன்றாட்டுகளை சொல்லலாம். ஆனால் சாலமோன் குரு கிடையாது, அவன் ஒரு தலைவன், அரசன். எனவே அவன் வெளியிலிருந்து மன்றாடுகிறான், கரங்களை உயர்த்தி மன்றாடுகிறான்.